வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். கந்தபுராணம் தொடர்ச்சி. போன வாரம் கடைசி பாட்டு, பர்வதராஜன் மகள் வேண்டி இமயச்சாரலில் தவமிருந்தான். உற்பவம் பெற்ற அன்னை 1008 இதழ் பெற்ற தாமரை மலரில் சூரியன் என தோன்றினாள். பர்வதராஜன் உச்சி மோந்து வந்து அம்பிகையை அள்ளினான். பர்வதத்தில் தோன்றிய பார்வதி அகவை 5 அடைந்தவுடன் நற்றவம் செய்ய தந்தையின் அனுமதி வேண்டினாள். அம்பிகையின் விபரீத ஆசையை முதலில் மறுத்த தந்தை வெம்புலி ஆளும் அன்னையின் வேண்டுதலை தயங்கி ஏற்றான். எம்பிரானை சிந்தையில் ஏற்றி சிறுகுழந்தை தவம் இயற்றியது. பிரம்மனின் புதல்வர் 4 சிவனிடம் அமைதி வேண்டினர். பரமன் சின்முத்திரை காட்டி யோக நிலையில் அமர்ந்தார். சிரமம் தாங்கா தேவர் சிவனின் நிலையில் நிலை குலைந்தார். சூரனின் தர்பார் மண்டபம். மந்திரி தர்மகோபன் ஆணைகள். சூரியனை பார்த்து அலட்சியமாய் பகலிலே நீ சுடக்கூடாது. சீராய் வளர்ந்து தேயும் சந்திரன் தேயக்கூடாதாம். யமனை பார்த்து எக்காலமாய் நீ உயிரை பறிக்காதே. சமன் என்று சொல்ல ஒண்ணா இந்திரனை மேன்படி. நமது என எண்ணும் அக்னியை சுடாதே என்கின்றனர். பிரம்மனை பஞ்சாங்கம் பார்க்க, நாரணனை வரம் கொடுக்க, பரமன் கொடுத்த வரத்தால் சாட்டையால் ஆடும் பம்பரமாய் சிரமம் சிறிதுமின்றி சூரன் ஆட்டிப் படைக்கின்றான். ஆலையில் வடு கரும்பாய் ஆழியில் விழு துரும்பாய் காலை முதல் மாலையிலும் கடும் துயரற்ற தேவர் வேலை ஒன்றும் ஓடாமல் இறைகாலை பற்றினர். கருணை ததும்பும் கடலே, கடைக்கண் பார்வை வேண்டும். சிறுநரில்லா செருக்காலை சூரன் எங்களை துன்புறுத்துகின்றான். ஒரு மகனை நின்பால் தந்து எங்களை காக்க வேண்டும். தக்கன் யாகத்தில் கலந்ததாலே உங்களுக்கு இந்த இடர். முக்கண்ணன் குளிர்ந்து மொழிவான். குமரன் தோன்றிச் சமரில் இடுக்கண் களைவான் என்புருவீர். துன்பம் தவிர்த்து வாழுங்கள். தேவரெல்லாம் ஆடினர் பாடினர் ஓடினர் ஆனந்த கூத்தாடினர். மூவர்க்கு முதல்வனான பரமனே அபயம் உபயம் செய்தார். யாவர்க்கும் கிட்டா வாழ்வு நமக்கு கிட்டியது என்றார். என்று இவர் எண்ணும்போது பரமனோ மௌன நிலையில் வென்று துன்பம் தீர்க்கும் குமரனை கொடுக்கும் பார்வதியோ நன்று தரும் தவத்தில் என் செய்வர் தேவர். நான்முகன் முடிவு செய்தான். தனது தம்பியை அழைத்தான். வான்காக்கும் பரமனுக்கு விரகதாபம் ஏற்படுத்தச் சொன்னான். நானா என்று பயந்து காமன் கலக்கம் காட்டினான். பிரம்மனோ விடுவதாயில்லை. காமனோ மன்மத பானம் பரமன் மீது விடுவதாயில்லை. சாதிக்கிறாயா அல்லது சபிக்கவா? பிரம்மனோ கோபத்தில் குமுற காமன் செயலுக்கு துணிந்தான். கைலைக்கு காமன் சென்றான் மலர்வில் மலர் பானத்துடன். மயிலை ஒத்த ரதியும் சென்றாள். கரும்பு வில்லில் மலர் கணைகளை எய்தான். எல்லா உயிர் மீதும் நந்தி எனச் சினந்தான். பானங்கள் வானத்தில் நின்றன. நந்தியின் காலில் விழுந்தான். நாணத்துடன் நந்தி அனுமதியுடன் சிவனிடம் பயத்துடன் சென்றான். மோனத்தில் இருக்கும் சிவன் மீது 5 மலர்கணைகளை விடுத்தான். சிவன் சிறிது கண்திறக்க மன்மதன் எரிந்து சாம்பலானான். அவச்செயலால் அழிந்தான். ரதி இடரினில் விழுந்தாள். பவச்செயலுக்கு வருந்தினாள். பரமனின் கருணையை வேண்டினாள். கருணை விழலான சிவன் பார்வதி மனத்தின் போது உருகிப்போன கணவனை உயிர்ப்பிப்போம் என அருளினான். பெருமின்பத்தால் ரதி ஆடினாள் பாடினாள் குதித்தாள். மோன நிலைக்கு திரும்பினான். சரணம் சிறிதும் அடையாத கானத்தால் உருகும் சிவன். மோனத்தை எரிக்க வந்தவன் பானத்தால் எரிந்து போனான். தேவர்கள் தெளிவு பெற்றனர். பெருமானின் அருளை பெற சதித்திட்டம் உதவாது. உருகி உருகி பிரார்த்திப்பதே அருளை பொருளை பெரும் வழி. பெருகிய அன்பு வெள்ளத்தால் பரமனை நனைக்க நினைத்தனர். குவிந்துவிட்ட தேவர்களின் குவிகரம் கண்டான். புவுக்கே அளக்கும் பெருமான் தேவருக்கு வரமளித்தான். செவியில் குறை கேட்டு துயர்களையச் சம்மதித்தான்.